பருவ வலிமை கிருபைகள் மிகுந்த சர்வேசா தரிசனம் பெற உன் சன்னதி புகுந்தே திருவாசா தரிசனம் பெற உன் சன்னதி புகுந்து திருவாசா. ஜெபம் செய்வோம். கண்களை ஏறெடுப்பேன் மாமேரு நேராயன் கண்களை ஏறெடுப்பேன் வெண்மண் உண்டாக்கிய வித்தகன் இடமிருந்து வெண்மண் உண்டாக்கிய வித்தகன் இடமிருந்து என்னில்லாவத்தாசை என்றனுக்கே வரும் கண்களை ஏறெடுப்பேன் மாமேரு நேராயன் கண்களை ஏறெடுப்பேன் காலை தள்ளாட ஓட்டார் ஊரங்காது காப்பவர் காலை தள்ளாட ஓட்டார் வேலையில் நின்றீச வேலரை காத்தவர் வேலையில் நின்றீச வேலரை காத்தவர் காலையும் மாலையும் கண்ணுறங்காரவர் கண்களை ஏறெடுப்பேன் மாமேரு நேராயன் கண்களை ஏறெடுப்பேன் எல்லா தீமைகட்கும் என்னை விலக்கியே எல்லா தீமைகட்கும் பொல்லாவுலகிரில் போக்கு வரத்தையும் பொல்லாவுலகிரில் போக்கு வரத்தையும் நல்லாத்துமாவையும் நாடோறும் காப்பவர் கண்களை ஏறெடுப்பேன் மாமேரு நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எங்கள் தாயும் தந்தையுமாகிய அன்பின் நிறைவா இப்பொழுதும் நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக ஒரு குடும்பமாக இணைந்து உம்மை ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ளவும் அதே வேளையிலும் வார்த்தைகளை தியானிக்கின்ற பொழுது உம் பிரசன்னத்தால் நிரப்பப்பட்டவர்களாய் உம் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செயல்படுகின்ற இறை மக்களாய் இருப்பதற்கு தொடர்ந்து அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு வழங்க வேண்டுமாம் இடத்திலே மன்றாடுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் வார்த்தைகளுக்காய் காத்திருக்கிறோம். தூய ஆவியானவர் எங்களை ஒவ்வொருவரையும் நீர் ஆட்கொள்வீராக. நாங்கள் கேட்டு அதன்படி செயல்பட எங்களுக்கு அருள் தாரும், பலன் தாரும். இந்த கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், நீர் ஏற்று பயன்படுத்தும். இறைமை இந்த நேசுவின் வழியாக வேண்டுகின்றோம் எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே, ஆமென். அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்போடு என்னுடைய ஸ்தோத்திரத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக என்னுடைய அன்புக்குரிய அண்ணன் அருள் திரு எமானுவேல் ஈஸ்வராஜன் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் தொடர்ந்து இங்கு இருக்கின்ற செயலர், பொருளர், திருச்சபை உறுப்பினர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் உங்களோடு இணைந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு
ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற அவருடைய அருளுக்காக நான் கடவுளை நான் போற்றுகின்றேன். இன்றைக்கும் நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற செம்பொருள் என்ன என்று சொன்னால் லைஃப் சேவிங் ஃபெய்த், உயிர் காக்கும் பற்றுறுதி அல்லது வாழ்வை மீட்கும் பற்றுறுதி விசுவாசம் என்கின்ற தலைப்பிலே இந்த நாளில் சிந்திக்க நமக்கு திருமறை பாடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. தலைக்கவசம், உயிர்கவசம் அப்படின்னு சொல்லுவாங்க. வியர் ஹெல்மெட், ஹெல்மெட் அணியணும். நீங்கள் தலைக்கவசம் அணிந்தால் அது உங்கள் உயிருக்கு கவசமாக அமையும் என்று சொல்லி நமக்கு நிறைய வரும். அடுத்தது என்ன சொல்லுவாங்க? லைஃப் இன்சூரன்ஸ். அது எதுக்கு அப்படின்னா, ஒருவேளை பொருளாதாரத்தில் நாம் விழுந்து விட்டால், நம் குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒருவர் இறந்து விட்டால், நாம் பொருளாதாரத்திலிருந்து மீண்டும் நம் வாழ்வை மீட்டுக்கொள்வதற்கும் மீண்டு வருவதற்கும் நமக்கு கொடுக்கப்படுவது லைஃப் இன்சூரன்ஸ். வெறும் இன்சூரன்ஸ் இல்லை, அது என்ன இன்சூரன்ஸுங்க? லைஃப் இன்சூரன்ஸ். அடுத்தது வேற எதெல்லாம் லைஃப் வருது பாருங்க. வேற எதெல்லாம் லைஃப் வருது? புரியல. மெடிக்கல் இன்சூரன்ஸ், அதாவது அதெல்லாம் இன்சூரன்ஸ்குள்ள வந்துடுது. வேற எதெல்லாம் லைஃப் இருக்கு? வேற எதெல்லாம் லைஃப் இருக்கு? நித்திய ஜீவன், ஒரு நிலையான லைஃப், எட்டர்னல் லைஃப் இருக்குது. ரைட். அப்போ இந்த வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்தில் வாழ்வை காத்து கொள்வதற்கு நாம் மிகவும் முயற்சிகள் எடுக்கிறோம். அட்லீஸ்ட் கை கால் போனோட பரவாயில்ல, உயிர் போகக்கூடாது. உயிர் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் இயேசு கிறிஸ்து தன் உயிரையே தந்து உயிரினுடைய விலை எப்படிப்பட்டது என்பதை நமக்கு காண்பித்திருக்கிறார். உயிர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதனால தான் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பிலும் கூட லைஃப் சேவிங் ஃபெய்த், வாழ்வை மீட்கின்ற அல்லது உயிரை மீட்கின்ற காக்கின்ற பற்றுறுதி விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாட் இஸ் ஃபெய்த்? வாட் இஸ் ஃபெய்த்? பற்றுறுதி என்றால் என்ன? விசுவாசம் என்றால் என்ன? காணப்படுவது, காணப்படாதது, காணப்படுவதற்கும் காணப்படுவதற்கும் நடுவில் இருப்பது. அப்புறம் ரைட், அதெல்லாம் நீங்கள் எப்ரேயர்லேருந்து சொல்கிறீங்க. ரைட், ஓகே, அது வச்சுருங்க. நீங்கள் சொல்லுங்கள், ஃபெய்த்னா என்ன? நம்பிக்கை, நம்பிக்கை, விசுவாசம். அப்புறம் கண்ணில் பார்க்க முடியாது, ஆனால் தெரியும், தெரியாது. ஃபெய்த் அப்படின்றதுக்கான டெஃபினிஷன் நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் சொல்லிட முடியாது. ஏன் அப்படின்னா, ஃபெய்த் என்பது நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வர்றது தான் ஃபெய்த். அனுபவத்திலிருந்து வருகின்ற ஒன்று தான் நம்முடைய விசுவாசம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதான்னு தெரில, ஒரு சின்ன குழந்தை தன்னுடைய இல்லத்தில் தொடப்பத்தை எடுத்து கொண்டு போய் விளையாடி கொண்டே இருக்கிறார். வெளியில் விட்டு வந்துடுறான். உடனே அம்மா வந்து கேட்குறாங்க, யாரா இங்கேருந்து தொடப்பத்தை எடுத்துன்னு போனது அப்படின்னு. உடனே அந்த குழந்தை சொல்கிறான், நான் தான் அம்மா எடுத்துன்னு போனேன். அப்படியா, போய் அந்த தொடப்பத்தை எடுத்துன்னு வா அப்படின்னு. அந்த குழந்தை சொல்கிறேன், இல்லை இல்லை பயமாக இருக்குது, இருட்டாயிடுச்சு அப்படின்னு. உடனே அந்த குழந்தைகிட்ட அம்மா இப்போ பயப்படாது, அங்கே ஆண்டவர் இருக்கிறார், போய் அந்த தொடப்பத்தை எடுத்துன்னு வா அப்படின்னு. உடனே அந்த குழந்தை கதவை திறந்து, ஆண்டவரே நீங்கள் தான் அங்கே இருக்கிறீங்களாமே, அந்த தொடப்பத்தை கொஞ்சம் தூக்கி கொள்ள போடு. அது இருக்கிறார் ஒரு ஆண்டவர் அப்படின்றது வந்து ஃபெய்த் அஃபர்மேஷன். அது விசுவாசத்தை அறிக்கை செய்யறது. ஆனால் விசுவாசமாக இருப்பது என்றது வேற. அங்கே இருக்கிறாருன்றது இல்லை, அந்த குழந்தை கிட்டேருந்து வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ ஃபெய்த்ன்றது வந்து அது ப்ராக்டிஸ் ஓரியன்ட் அப்படின்னுவாங்க, செயல்பாட்டோடு கூடிய விசுவாசம். அதுதான் வாழ்வை மீட்கும், அதுதான் வாழ்வை மீட்கும். இயேசு ரட்சிக்கிறார், இயேசு குணமளிக்கிறார் அப்படின்றது வந்து நீங்கள் சொல்கிற ஒரு அஃபர்மேஷன். அது யூ ஆர் அஃபர்மிங் த ஃபெய்த். நீங்கள் விசுவாசத்தை அறிக்கை செய்கிறீங்க, அவ்வளோதான். ஆனால் அந்த விசுவாசம் எப்படி மாறும் அப்படின்னா, செயலில் வருகிற பொழுது தான் அது மாறும். அதுதான் லைஃப்பை சேவ் பண்ணும். வாழ்வை மீட்டெடுக்கின்ற பற்றுவதற்கு செயல் வடிவம் தேவை. நான் கடலூர் இருக்கிற பொழுது ஒரு சாட்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கடலூர் இருக்கிற பொழுது ஒரு கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போனோம். அங்கே அந்த கிராமத்தில் ஒரு நபர் இருந்தார். அந்த நபர்
போய் பார்க்கிற பொழுது ஒரு குருவி கூடு போல் இருந்தார். எப்படி இருந்தார்? குருவி கூடு போல் ஒல்லியாக, அப்படி எலும்புகள் மீது தோல் மட்டும் ஒட்டி கொண்டிருந்தன. அவர் ரொம்ப ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து அவர் என்ன பண்ண முடியல, அவர் மீண்டு வர செய்ய முடியவில்லை. அவருக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஒரு 2 குழந்தைங்க, ஒரு மனைவி, தினமும் அந்த ஏரி வேலைக்கு போவாங்க இல்லையா, அது கவர்மெண்ட் கொடுக்குதுல, 100 ரூபா சம்பளம், 150 ரூபா சம்பளத்துக்கு அந்த வேலைக்கு போகிறவங்க, ஏதாச்சும் கூலி வேலை கிடைச்சா போகிறவங்க தான். அப்போது அவரை நாங்கள் போய் பார்த்து அவருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறோம். ஜெபம் மட்டும் பண்ணிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசித்து பார்த்த பொழுது, இவருக்கு ஜெபம் மட்டும் போதாது, ஆனால் இவருடைய வாழ்வை மீட்பதற்கு ஜெபத்தோடு இணைந்து, நம்ம விசுவாசத்தோடு இணைந்து ஏதாச்சும் ஒன்று செய்யணும் அப்படின்னு யோசித்தோம். அப்போது அவருக்கு போயிட்டு நிறைய நியூட்ரிஷன்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அவரை கொண்டு நம்ம டாக்டருங்களை வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த ரத்த ஊசி எல்லாம் அவருக்கு ஏற்றுறாங்க, அயர்ன் இன்ஜெக்ஷன் எல்லாம் ஏற்றி கொஞ்சம் அவருக்கு கான்ஷியஸ் வருது, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறாரு. திருப்பியும் 10 நாள் கழித்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அங்கே போய் அவருக்கு சரியாகலை. நாங்கள் ஆனால் அவரை விட்டுற பாடு இல்லை, தொடர்ந்து அவரை போய் பார்ப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் உதவி செய்வதற்கும் காத்திருந்தோம். ஒரு நாள் நான் சென்னைக்கு வந்துட்டு, கரெக்டாக இங்கே தான் நினைக்கிறேன், கன்வென்ஷனுக்கு வந்துட்டு தான் நான் ரிட்டர்ன் போகிறேன். லேட் நைட் போகிறேன். நான் 12 மணிக்கு என்னவோ நான் ரீச் ஆகிறேன் கடலூர். போகிற வழியில் மரக்காணம் கிராஸ் பண்ணுறப்போ ஃபோன் வருது, ஐயா எங்கள் கணவர் இறந்து போகிற சூழலில் இருக்கிறாரு, பந்தல்லாம் போட்டாங்க, பால் ஊற்றின்னு இருக்கிறோம். என்ன ஊற்றின்னு இருக்கிறோம்? பால் ஊற்றின்னு இருக்கிறோம். அவர் இறந்து போகிற சூழலில் இருக்கிறாரு, பந்தல்லாம் போட்டாங்க அப்படின்னா. எனக்கு பயங்கர கோவம் அவங்கள திட்டினேன். உயிர்னா உங்களுக்கு ரொம்ப சுலபமாக போயிடுச்சா? இன்னும் சாவலை அவர், சாகாத மனிதருக்கு ஏன் பந்தல் போடுறீங்க, பால் ஊற்றின்னு இருக்கிறீங்க? அவருக்கு வயசு 38 தான். அவருக்கு வயசு 38 தான். உடனே அங்கேருந்து நீங்கள் எங்கள் மிஷினரிக்கு ஃபோன் அடித்து என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, முதல்ல ஆம்புலன்ஸுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவர் ஏற்றின்னு ஜிஹெச்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி திட்டி, அப்புறம் அவங்க போய் சண்டை போட்டு அவரை ஏற்றிக்கொண்டு ஜிஹெச்சுக்கு வந்தாங்க. அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். கொஞ்சம் அப்படியே அதே நிலையில் தான் இருந்தார். அதுக்கப்புறம் நம்ம டாக்டருங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி, அதுக்கப்புறம் அவருக்கு மெடிசன் எல்லாம் வாங்கி தரதுக்கு நம்ம சர்ச் பீப்புள் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. அவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணமோ பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அங்கேருந்து ஜிப்மருக்கு எடுத்துகிட்டு போனாங்க. அங்கே போய் நல்ல ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகி எழுந்து நடக்கிற அளவுக்கு அவர் என்ன பண்ணிட்டார், மாறிட்டார். அதாவது ஒரு 35 கிலோ இருந்தவர், அதை நான் சொல்கிறேன், 35 கிலோ இருக்கிறாருன்னா ஒரு 5 கிலோ எக்ஸ்ட்ரா ஆனார், ஒரு 40 கிலோ. வீட்டுக்கு அடுத்த 2 வாரத்தில் எபிஃபனி சர்ச்சில் அவரே ஞானசானம் எடுத்து அவரே சாட்சி சொன்னார். நம்ம யாரும் போயிட்டு இயேசுவை நேசிக்கிறாரு ஞானசானம் எடுத்துக்கலாம் சொல்ல. நாம் ஒரு வேளை நம்ம பண்ணுற பாருங்க, ஜபம் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சினா அது ஃபெய்த் அஃபர்மேஷன் தான். ப்ரேயர்ன்றது நாம் விசுவாசத்தை அறிக்கை செய்வதற்கான ஒரு கருவி தான். ஆனால் அது எப்பொழுது செயல்பாடாக மாறுது அப்படின்னா, ஒருவேளை அன்றைக்கு நாமும் ஜபம் பண்ணால் போதும்னு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா கட்டாயம் அவர் மீண்டு வந்திருக்க மாட்டார். அவருக்கான வாழ்வை மீட்டெடுக்கின்ற செயல்பாட்டில் நாம் இறங்குறதுனால்தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு, மீண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு என் வாழ்க்கையில் அந்த ஒரு சாட்சியை நான் மறக்கவே மாட்டேன். அது என் வாழ்க்கையில் கடவுள் கற்றுத்தந்திருக்கிற மிகப்பெரிய பாடம். ஜபத்தோடு இணைந்து நம்முடைய ஊழியங்களில் அந்த ஜபத்தை செயல் வடிவம் கொடுப்பதற்கு நாம் எப்பொழுதுமே முயற்சிக்கணும். ஜபம்னா நம்ம என்ன பல நேரங்கள் நினச்சிக்கிறோம் அப்படின்னா, கடவுள் மனசை மாற்றுறதுன்னு நினச்சினுக்கிறோம். அப்படி இல்லை. ஜபிக்கிறவங்க தங்களை மாற்றிக்கிறது தான் ஜபம். ஜபம் பண்ணுறவங்க எதற்காக ஜபம் பண்ணுறாங்களோ அதற்கேற்றபடி தன்னை மாற்றிக்கொள்வது தான் ஜபம். அப்போது ஜபம் என்பதும் அல்லது விசுவாசம் என்பதும் ஏதோ வார்த்தைகள் அல்ல, மாறாக அது செயல் வடிவம். அப்போ லைஃப் சேவிங் ஃபெய்த் அப்படின்றது அது கட்டாயம் எப்படி இருக்குதுங்க, அதுக்கு ஒரு செயல் இருக்குது, ஆக்ஷன் ஓரியன்ட் தான். அப்போது இப்படிப்பட்ட ஃபெய்த்தை நம்ம 3 திருமறை பாடங்களிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1 - 7 வரைக்கும் இருக்கின்ற திருமறை பகுதி. அங்கே எலிசாவினுடைய இறைவாக்கினர் குழுவிலிருந்து ஒரு பெண்மணி வராங்க. என் கணவர் உங்களுடைய சர்ச்சை சார்ந்தவர் தான், உங்கள் காங்கிரிகேஷன் தான், இங்கே தான் ஊழியம் பண்ணின்னு இருந்தார். அவர் இறந்துட்டார். ஆனால் அவர் வாங்கின கடன் இன்னும் இருக்குது. நானும் என் பிள்ளைகளும் கடன் பிரச்சனையில் இருக்கிறோம், வறுமையில் இருக்கிறோம். எனவே கடன் வாங்கினவங்க, கடன் கொடுத்தவங்க என் பிள்ளைகளை அடிமையாக கொண்டு செல்வதற்கு வந்து விட்டார்கள். அவர் ரொம்ப நேர்மையாளராக இருந்தார். யார்? என் கணவர் நேர்மையாளராக இருந்தார் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஒரு டெக்ளரேஷன் கொடுக்குறான். அப்போ அவர் சொல்கிறாரு, சரி நான் உனக்கு என்ன செய்யணும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அந்த கேள்விக்கு பதில் இல்லை.
அந்த அம்மா கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உடனே அடுத்த கொஸ்டின் வைக்கிறார், உங்ககிட்ட என்ன இருக்குது? 2 கொஸ்டினும் தொடர்ந்து வச்சிருக்க மாட்டார். நான் யோசிக்கிறேன், நான் என்னம்மா உனக்கு செய்யணும் அப்படின்னு கேட்டிருப்பாரு. அந்த அம்மா கொஞ்ச நேரம் என்ன கேட்குறதுன்னு தெரில. ஐயா கொஞ்சம் காசு இருந்தால் கொடுங்க, கடன் பிரச்சனை அடையணும்னு சொல்ல தெரில. சரி கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்திருப்பாங்க அந்த அம்மா. உடனே அவர் கேட்குற, உங்ககிட்ட என்னதாம்மா இருக்குது அப்படின்னு கேட்ட உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. நான் ஒருவேளை அந்த எண்ணெய் என்னவா இருக்கும்னு யோசிக்கிறோம் அப்படின்னா, அது எல்லா இறைவாக்கினர் வீட்லேயும் எண்ணெய் இருக்கும், அவர்களை அபிஷேகம் செய்த எண்ணெய் இருக்கும். அதே வேளையில் யாருன்னா வந்தாங்கன்னா ஜெபம் பண்ணி கொடுக்குறதுக்கு எண்ணெயும் இருக்கும். ஒருவேளை அந்த எண்ணெயை தவிர அவங்க வீட்டில் எதுவுமே இல்லை. அவங்களுக்கு வாழ்வுக்கு அடையாளமாக இருந்த எண்ணெய் இப்பொழுது வாழ்வு கொடுக்குற எண்ணெயாக அங்கே எலிசாவின் வழியாக மாற்றப்படுகிறது. உடனே போங்க, பக்கத்து வீட்டு பாத்திரம்லாம் வாங்க. நம்ம பாத்திரம் மட்டும் நிரம்ப போகிறது இல்லை, யாருடைய பாத்திரம் நிரம்புது? என் வாழ்க்கை மட்டும் மீட்கப்படுவதல்ல, பக்கத்து வீட்டு பாத்திரத்தின் வழியாகவும் அவங்களும் மீட்கப்படுவாங்க. ஒருவேளை எல்லா பாத்திரத்திலும் எண்ணெய் பிடிச்சி வச்சுட்டாங்க அந்த அம்மா, யாரோ கொஞ்சம் இன்னும் நிறைய எண்ணெய் ஸ்மெல்லு வருதுன்னு நினச்சி யாருன்னா வந்து பாத்திரம் கேட்டால் என்ன பண்ணியிருப்பாங்க? பாத்திரத்தோட எண்ணெயை தான் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. ஊற்றி வைக்கிறதா இடமே இல்லையே, எல்லா பாத்திரம் நிரம்பி இருக்குது. யாரோ ரொம்ப அடம்புச்சு இல்லை என் பாத்திரத்தை கொடுனா கட்டாயம் எதோடு தான் சேர்த்து கொடுத்துருக்கணும். நம் வாழ்க்கையில் நம்முடைய பற்றுறுதி என்பது நம்மை மட்டும் மீட்கிற பற்றுறுதி அல்ல, பிறரையும் மீட்கின்ற பற்றுறுதி தான். அப்போது இங்கே நாம் இங்கே நாம் கற்றுக்கொள்கிற செய்தி என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் நாம் எதுவுமே இல்லை என்று சொல்லுகிற பொழுது என்கிட்ட இதுதான் இருக்குது அப்படின்றப்போ கடவுளுடைய ஃபெய்த்து நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபெய்த் நம்ம வாழ்க்கையை மீட்டெடுக்கும். ஒரு இடத்துல போகிறாருல சாரிபாத் விதவைகிட்ட, உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னா கொஞ்சம் மாவும், அதை சாப்பிட்டு நாங்கள் என்ன பண்ணிடுவோம், உன்னிடத்தில் உள்ளதை எனக்கு கோடு. 5 அப்பம் 2 மீன் சம்பவத்திலையும் அந்த நிகழ்ச்சியிலும் கூட ஆண்டவர் கேட்குறார், என்ன இருக்குது? 5 அப்பம் 2, உன்னிடத்தில் உள்ளதை கோடு. எதை நாம் கொடுக்குறோமோ இல்லை எதை நாம் வைத்திருக்கிறோமோ அந்த விசுவாசத்தின் வழியாய், உன் விசுவாசம் கொஞ்சமாக இருந்தாலும் அதிலிருந்து நம் விசுவாசம் ஆண்டவர் அதை நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக அதை மாற்றி தருகின்றார். ஒருவேளை இந்த எலிசாவினுடைய குழுவில் இருந்த இறைவாக்கினருடைய மனைவியின் வாழ்க்கையில் நடந்திருக்கின்ற இந்த அற்புத அடையாளங்களை வைத்து நாம் ஃபெய்த்தை கால்குலேட் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஃபெய்த்ன்றது வெறும் அரும் அடையாளங்களை பார்த்து வருவது அல்ல, எல்லா நேரத்திலையும் அற்புதம் அதிசயம் நடக்கிறத பார்த்து வர்றது அல்ல. இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 3 பகுதிகளும் அற்புதம் நடக்கிற பகுதி தான். இதுதான் ஃபெய்த்தா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இல்லை, அதுதான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸ்டீவ் அப்படின்ற ஒரு 2 கைகள் இல்லாத ஒரு மனிதர், கால்கள் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு வீடியோ பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அவர் ஒரு சாட்சி சொன்னார், எனக்கு ரொம்ப நாள் ஆசை, ஆண்டவரே எனக்கு கையை கொடு காலை கொடு, ஒரு மிராக்கள் நடக்கணும்னு நான் ஜெபம் பண்ணுறேன். கையையும் கொடுத்தா ரொம்ப நல்லா தான் இருக்கும், என்ன நீங்கள் கொடுத்தீங்கன்னா திருப்பி போய் அங்கன்னா பைக்கில் விழுந்து காலை உடச்சுன்னு இருப்பேன். அவர் சொல்கிறார், இந்த காலை உடச்சிக்கலாம், ஆனால் எனக்கும் ஆசை தான் கை கால் வந்தா அப்படிப்பட்ட ஒரு மிராக்கள் என் வாழ்க்கையில் நடந்தா ஆசை தான். ஆனால் நான் யோசித்து பார்க்குறேன், இந்த மிராக்களை விட என் உள்ளத்தில் ஏற்கனவே கடவுள் மிராக்கள் பண்ணிட்டாரு, என் ஆன்மாவில் ஏற்கனவே கடவுள் அற்புதம் செய்து விட்டார். 2 கைகள் கால்கள் இருக்கின்றவர்கள் இருக்கின்ற மகிழ்ச்சி, அவங்களில் இருக்கிற மகிழ்ச்சியை விட என்கிட்ட இருக்கிற மகிழ்ச்சி பெருசு. அவர்கள் செய்ய இயலாததை நான் செய்கிறேன், அவங்க சொல்ல முடியாததை நான் சொல்றேன். அதுதான் அற்புதம். 2 கைகளும் கால்களும் இல்லாத பொழுது நான் வைத்திருக்கிற விசுவாசம் தான் அற்புதம். அதுதான் மிராக்கிள் அப்படின்னு அவர் சொல்றார். அப்போ மிராக்கிள் அப்படின்றது என்னன்னா, எப்பொழுதுமே நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்கிறது இல்லை. அற்புதம் நடந்தாலும் நடக்காவிட்டாலும், குறைவுகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், அவரே நம்ம ஒருவேளை இந்த அம்மா அந்த இறைவாக்கினர் குழுவிலிருந்து ஈஸியாக போயிட்டு இருக்கலாம். ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணலைங்க, நேர்மையாக போய் கேட்குறாங்க. அதுக்கான அவங்க கிளைம் பண்ணுறாங்க, நான் என் கணவர் நேர்மையோடு இருந்தார், அந்த விசுவாசம் எனக்கும் இருக்குது, நான் நேர்மையோடு இருக்கிற பொழுது நான் இப்பொழுது என் வாழ்வே இழக்கின்ற நிலையில் இருக்கிறேன். அப்போ தான் அவர் மீட்டெடுக்கிறார். ஒருவேளை எப்பவே உங்களுக்கு கடவுள் தொடர்ந்து எண்ணெய் இருந்துகிட்டே இருக்கும், நீ சாவர வரைக்கும் எண்ணெய்லாம் இல்லை, இந்த எண்ணெயை விற்று உன் கடனை அடைத்துக்கொள், மீதம் இருக்கிற எண்ணெய் வைத்து உன் வாழ்வை என்ன பண்ணிக்க, பிக்கப் பண்ணிக்க, அவள்தான். ஒருவேளை நம் வாழ்க்கையில் கடவுள் கொடுக்கின்ற அற்புத அடையாளம் என்பது உண்மை, ஆனால் அது எதற்கானதுன்னா நம் வாழ்க்கை மீட்டெடுக்கின்ற பொழுது அது நடக்குது. நம் வாழ்க்கையில் எல்லா நேரத்திலும் நடக்கிறது இல்லை. எல்லார் வீட்டில் இருக்கிற பாத்திரத்தில் என்ன நிரம்பிச்சா எல்லாருக்கும் இந்த அற்புதம் நடந்ததா அப்படின்னா இல்லை. யார் வாழ்வை இழக்கின்ற சூழலில் இருக்கிறார்களோ அவர்களை மீட்டெடுக்கின்ற பற்றுறுதி தான் அந்த அம்மா கிட்ட இருந்துச்சு. அதுதான் எலிசாவிடமும் இருந்தது. ஒருவேளை இன்றைக்கு திருச்சபை வாழ்வை இழக்கின்ற விடத்திலிருந்து அந்த பற்றுறுதியை என்ன பண்ணுமா, செயல் வடிவமாக்க வேண்டும். ஒருவேளை எலிசாவும் அதுதான் செஞ்சார். அந்த அம்மா கிட்ட போ ஜி பூம்பா, நீ போ, உன் இல்லத்தில் என்ன இருக்குன்னு சொல்ல, அந்த அம்மா ஆக்ஷனில் இறங்குறாங்க.
ஆக்ஷனில் இருக்கிறாங்க, போகிறாங்க, பாத்திரத்தை வாங்கிட்டு வராங்க, நிரப்புறாங்க, செயல் வடிவத்தில் அதை செய்ய வைக்கிறாங்க. அப்போது விசுவாசம் என்பது செயல்பாட்டோடு தொடர்புடைய ஒன்று. ரெண்டாவது நாம் படிக்கட்ட திருமறை பகுதி, நான் உங்களோடு லூக்கா 5 நான் எடுத்துக்கொள்ள விரும்புகின்றேன். அங்கே இருக்கிறப்போ இயேசு கிறிஸ்து ஒரு முடக்குவாதமுற்றவரை குணப்படுத்துகிறார். யார் அவரை கொண்டு வர்றதுன்னா 4 பேர் அவர் மீது இரக்கம் கொண்டு அவரை கூரையை பிரித்து கொண்டு, இன்னொரு பகுதியில் கூரையை பிரித்தா மாதிரிலாம் இல்லை, 3 நற்செய்தி நூல்களிலும் வருது, சினாப்டிக் காஸ்பலில் வருது. அப்போது இவரை அந்த 4 பேர் இவர் வாழ்வு மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி கூரையை உடைத்தாவது உள்ளே இறக்குகிற பற்றுறுதி அவங்ககிட்ட இருந்துச்சு. கூரையை உடைத்து இறக்குகிற பற்றுறுதி அவங்ககிட்ட இருந்தது. அப்போ இயேசு கிறிஸ்து அவர் இறங்கின உடனே அவரை பார்த்து கேட்குறார். நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும், மார்க் 9:21-22 வாசிங்க. மார்க் 9:21-22. ரைட். இயேசு கிறிஸ்து ஒரு சிறுவனை கொண்டு வந்து நலப்படுத்துமாறு அவனுடைய தந்தை கேட்கிறார். அப்போ இயேசு எடுத்த உடனே என்ன சொல்லிங்க, நீ நலமாகணும்னு சொல்ல, அவர்கிட்ட கேள்வி கேட்குறார். இவருக்கு இது எவ்வளோ நாளாக இருக்குது, டாக்டர் கேட்பது போல இந்த பிரச்சனை இவருக்கு எவ்வளோ நாள் இருக்குது. கட்டாயம் இங்கேயும் கேட்டிருப்பார், கட்டாயம் இங்கேயும் கேட்டிருப்பார் என்ன பிரச்சனை அவருன்னு கேட்டிருப்பார். அப்போ சொல்லுவாங்க, என்ன சொல்லியிருப்பாங்க, எங்கள் ஊரில் நம்ம சின்ன வயசில் நினைவு இருக்குதா தெரில, தவளை அடிக்காத, அடித்தா என்ன வரும், தலைவலி வரும்னு வாங்க. தவளை அடித்தா என்ன வரும், என்னப்பா இவனுக்கு தலைவலி வந்துனே இதுவான், அன்றைக்கே சொன்னேன் இவனை தவளை அடிக்க வேணான்னு சொன்னேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா, பெரியவங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். தவளை அடித்தா என்ன வரும், தலைவலி வரும். தும்பி இருக்குதுல்ல, தும்பியை வந்து நீங்கள் சாகடிக்காதீங்க, தும்பியை பிடிச்சா என்ன வரும், மழை வரும். இது எல்லாம் நம்மகிட்ட இருந்த ஃபெய்த்து. அதுதான் தியான்சன் கார் அப்படின்றவர் ஒரு முறை அவருடைய நூலில் எழுதியிருந்தார். ஒரு கறி வெட்டுறவர், கறி வெட்டினே இருக்கிறாரு. ஒரு சின்ன பையன் வந்து ஏதோ அவர்கிட்ட கேள்வி கேட்குறான், கறியை போடுங்க ஏதோ சொன்னப்போ அவர் என்ன பண்ணார், கையில் இந்த கத்தியை எடுத்து என்ன பண்ணிட்டாரு, ஓங்கிட்டார். அப்போ பக்கத்தில் இருந்து சொன்னார், சின்ன பையனை போய் ஒரு கத்தி எடுத்து ஓங்குறி, உன் கை அப்படி நின்றோம். அதை நினச்சி அவர் கை என்ன ஆயிடுச்சா. அப்போ வந்தவொடனே இவர் கேட்குறாரு, இயேசு கேட்டிருப்பார், இவருக்கு என்ன பிரச்சனைங்க, இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிருப்பார். சொல்லியிருப்பாங்க, முதல்ல இவருக்கு இருக்கிற உளம் சார்ந்த பிரச்சனையை இயேசு சரி செய்ய விரும்புகிறார். எல்லா நோய்களுக்கும் தனி மனித பாவத்துக்கும் கனெக்ஷன் இல்லை. சில பாவங்கள் நமக்கு வர கேன்சருக்கெல்லாம் நம்ம தனிப்பட்ட பாவம் பிரச்சனை கிடையாது. இன்றைக்கு நாம் சாப்பிடுகிற உணவு, நாம் எடுத்துக்கொள்ளுகிற மருந்து மாத்திரை, இது எல்லாமே காரணமாக இருக்குது. அப்போ இயேசு கூட சில பிரச்சனைகளை மருத்துவரை போலவே சில நோய்களுக்கும் சில உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு உளம் சார்ந்த பிரச்சனை காரணமாக இருக்குதுன்னு யோசிக்கிறார். அப்படிதான் அவர் என்ன பண்ணுறாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு. சொல்லி முடிச்ச உடனே அங்கே இருக்கின்ற மறைநூல் அறிஞர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் ஒரு முணுமுணுப்பு வருது. என்ன சொல்கிறாங்க, பாவங்களை கடவுள் தான் மன்னிக்கணும், நம்ம யார் மன்னிக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் அங்கே வருது. வந்த உடனே இயேசு கேட்குறாரு, பாவங்களை மன்னிப்பதா எழுந்து நட என்று சொல்வதா எது எளிது, நீங்கள் சொல்லுங்கள், எது எளிது, நீங்கள் சொல்லுங்கள், எது எளிது, எழுந்து நடன்னு சொல்றது எளிதா, ரெண்டுமே கஷ்டம் தான். ஐயா இப்படி வேணாம் அப்படி வேணாம் தப்பிச்சிக்கலான்னு பார்க்குறேன், எது எளிது, ஆமாம் அதுதான் கஷ்டம், அதுதான் கஷ்டம். அதனால எழுந்து நடன்றது எளிது, ஆனால் பாவங்களை மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் அவர் இப்போ இங்கே என்ன ஃபெய்த் இருக்குதுன்றதை பார்த்துக்கல. அந்த மறைநூல் அறிஞர் பரிசையோடைய ஃபெய்த் என்னன்னா, கடவுள் தான் பாவங்களை மன்னிக்கணுன்றது அவனுடைய விசுவாசம். அதனால வாழ்க்கை மீட்டெடுக்கப்படாது அப்படின்னு இயேசு சொல்ல விரும்புகிறார். அப்போ 2 விஷயம் பண்ணுறார். எடுத்த உடனே எழுந்து நடன்னு சொல்லாமல் உன் பாவங்கள் உனக்கு ஏன் அப்படின்னா, யூதர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, வருகிற ஒவ்வொரு நோய்க்கும் பாவம் தான் காரணம் நினைச்சாங்க. அப்போ இயேசு முதல்ல அந்த ஃபெய்த்தை உடைக்கணும்னு நினைக்கிறார். பாவத்திற்கும் நோய்க்கும் சம்பந்தம் இல்லை, எல்லா பாவத்துக்கும் எல்லா நோய்க்கும் சம்பந்தம் இல்லைன்னு அவர் சொல்ல விரும்புகிறார். அதான் முதல்ல அவர் சொல்லிட்டு அடுத்து சொல்ற எழுந்து நட அப்படின்னு அவருக்கு சொல்றார். அப்போ அவர் உடனே சொல்றாரு, மானிட மகனுக்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு. இந்த 3 விஷயங்கள் இருக்கிற ஃபெய்த் தான் இன்னைக்கு நம்ம திருச்சபை திருப்பி நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஃபெய்த். ஒன்று, முதல் ஃபெய்த் என்ன அப்படின்னா, பாவத்துக்கும்
நோய்க்கும் இருக்கிற சம்பந்தம். அது யூதர்களுக்கு இருந்தது போலவே நமக்கும் இருக்குது. இவன் என்ன பாவம் செஞ்சானோ தெரியல, இவனுக்கு இந்த நோய் வந்துருது அப்படின்றது அபத்தமான ஒரு விஷயம். அது இயேசு கட்டாயம் மறுக்கிறார். அது கிடையவே கிடையாதுன்னு மறுக்கிறார். அதனால எழுந்த உடனே அவர் என்ன சொல்ல, எழுந்து நடன்னு சொல்ல, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கும். அவன் சைக்காலஜிக்கலா பிரச்சனையில் இருக்கிறான். அவனை மன்னிப்பதற்கு அவன் காயப்படுத்திய மனிதன் அங்கே இல்லை. காயப்படுத்திய மனிதன் சார்பாக நின்று ஆண்டவர் அவருக்கு மன்னிப்பை வழங்குறார். அப்ப மானிட மகன், அதனால சொல்ற, நான் கடவுளின் மைந்தன், தேவகுமாரனாக இருந்து ஆண்டவர் அங்க மன்னிக்காம மனுஷகுமாரனாக இருந்து மன்னிக்கிறார். மனிதர்களுக்கு பாவத்தை மன்னிப்பதற்கும் அதிகாரம் உண்டு என்பதை ஆண்டவர் அங்க எடுத்து காட்டுகின்றார். அதனால சொல்ற, மானிட மகனுக்கு ஒன்றும் இல்லை. நீங்க யாருன்னா கடவுளுக்கு எதிராக டைரக்டா பாவம் செஞ்சுக்கிறீங்களா? அப்படி செஞ்ச பாவம் எதுனா ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். டைரக்டா கடவுளுக்கு எதிராக செஞ்சது பண்ண முடியாது. நம்ம யாரும் போய் டைரக்டா கடவுளுக்குலாம் பாவலாம் எப்பயுமே ஃபெலோ பீயிங்ஸ் கிட்ட செய்ய முடியும். நம் மனிதர்களுக்கு எதிராகவும் படைப்புகளுக்கு எதிராக தான் பாவம் செய்ய முடியும். அதுதான் கடவுளுக்கு எதிரான பாவமாக இருக்கிற பொழுது மனிதர்கள் மன்னிக்காத பாவத்தை கடவுளும் மன்னிப்பதில்லை. நான் யாருக்கு எதிராக பாவம் செஞ்சனோ அவர் தான் என்ன மன்னிக்கணும். நான் யாரை காயப்படுத்தினோ அவர் தான் என்ன பண்ணணும், என்ன மன்னிக்கணும். அப்ப மனிதர்கள் மன்னிக்காத பாவங்களை கடவுள் என்ன பண்றதில்லை. அதனால தான் அவர் சொன்னாரு, உன் காணிக்கை செலுத்துவதற்கு முன்னாடி போயிட்டு நீ யாரோடு உனக்கு பிரச்சனை இருக்குதோ அவன் என்ன பண்ண, ஒப்புரவாயிட்டு வா அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ மானிட மகன் என்பவர் நம் சார்பாளராக இருக்கிறவர்கள். மனிதர் நீங்க யாருக்கு எதிராக பாவம் செஞ்சீங்க அப்படின்னா நீங்க எத்தனை ஜெபம் பண்ணாலும் உங்க பாவம் மன்னிக்கப்படாது. நாம் யாருக்கு தீங்கு இழைத்தோமோ அவர் நம்மை மன்னிக்கிற பொழுதுதான் கடவுளும் நம்மை மன்னிக்கிறார். இங்கே ஆனா அந்த மனிதருக்கு அவர் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அவர் தீங்கு இழைத்த மனிதர் அங்க இல்லை. அதனால தான் கடவுள் அவர் சார்பாளராக என்று மானிட மகனாக அவருடைய பாவத்தை மன்னிக்கின்றதை நாம் பார்க்கிறோம். அப்போ முதல் ஃபெய்த்து பாவத்திற்கும் நோய்க்கோ சம்பந்தம் இல்லை. ரெண்டாவது அவர் ஈஸியாக சொல்லிட்டார், எழுந்து நடன்ட்டார். அப்போதான் அவங்களுக்கு யோசிக்கிறான், என்னடா இது, பாவத்தை மன்னிச்சாதான் நோய் போகும். நாம பேசினே இருக்கிற வேலையில் அவர் என்ன பண்ணிட்டாரு, நோயை சரி பண்ணிட்டார். அப்போ நாம் இங்கே பார்க்கின்ற செய்தி என்ன அப்படின்னா, கடவுள் நம் வாழ்வை மீட்டெடுப்பதற்கு யாரோ ஒருவரை பயன்படுத்துகிறார். அது யாரோ ஒருவர் தான் யாரு, அந்த 4 பேர். லைஃப் சேவிங் ஃபெய்த்ல மிக முக்கியமானவங்க அந்த 4 பேர் தான். அவங்களுடைய பற்றுறுதியை பார்த்து தான், விசுவாசத்தை பார்த்தா இயேசுவே வியக்கிறார். விட்டுட்டு போயிடலாம் எவ்வளவு ஜனக்கூட்டத்துக்கு நடுவில், ஆனா இந்த மனிதர் வாழ வேண்டும் என்று சொல்லி கூரையை பிரித்து கூட இறக்குவதற்கு யாருக்கு ஃபெய்த் இருந்துச்சு, அந்த 4 பேருக்கு ஃபெய்த் இருந்தது. அதுதான் இயேசு இங்கே அழகா உயர்த்தி காட்டுறார். ஒருவேளை ஃபெய்த் அப்படின்றது எங்க இருக்கும் அப்படின்னா, கடவுள் எப்படி இருக்கிறாரு அப்படின்னா, கடவுள் எப்பொழுதுமே அவர் நவுன் இல்லை. என் ஃபெய்த்தை பொறுத்த வரைக்கும் கடவுள் இஸ் நாட் அ நவுன். அவர் பெயர் சொல் அல்ல, இஸ் அ வேர்ப். அவர் ஒரு வினைச்சொல். நீங்க எத்தனை பேர் இதுல அக்ரி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா என்னுடைய ஃபெய்த் அதுதான். நவுன் அப்படின்னா என்னெல்லாம் நவுனு, இது மைக்கு நவுனு, நான் நவுனு, இந்த பூக்கொத்து நவுனு, இந்த பெஞ்சு எல்லாமே நவுன் தான். அதுக்கு ஒரு உருவம் இருக்கும். பெஞ்சுனா ஒரு நீட்டா இது மாதிரி உட்கார்ற மாதிரி இருக்கும். ஆண், நான் ஒரு ஆண், நான் ஒரு நவுனு, சரிங்களா? அப்போ எனக்கு நிறைய இருக்குது. நான் எந்த ஜாதியை சேர்ந்தவன், என்ன படிச்சிருக்கிறேன், நான் கருப்பா சிவப்பா, எந்த ஊர், எனக்கு நிறைய அடையாளங்கள் இருக்குது. நவுனுக்கு நிறைய அடையாளங்கள், ஆனால் வேர்புக்கு அடையாளமே கிடையாது. ஆனால் நம்ம ஃபெய்த் என்னது, கடவுள் உருவமற்றவர், கடவுள். அப்போ ஃபெய்த்துக்கு தான் உருவம் இருக்குது, நவுனுக்கு தான் உருவம் இருக்குது. எதுக்கு தான் உருவம் இல்லை, வேர்புக்கு தான் உருவம் இல்லை. நவுனா நீங்க கடவுளை பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்குது. இதுல கடவுள் ஆனா பெண்ணான்னு பிரச்சனை இருக்குது. கடவுள் அதான் நான் சொன்ன விஷயங்கள்லாம் அதுக்குள்ள அடங்கிருது. ஆனா வேர்பா பார்த்தீங்கன்னா வேர்புக்கு உருவமே கிடையாது. அப்ப நவுன் யாரு, கடவுளுடைய நவுன் யாருன்னா நீங்களும் நானும் தான். இந்த உலகத்தில் கடவுள் என்கிற ஒரு வர்பை, அதை செயலை நாம் செய்வதற்கு கடவுள் பயன்படுத்துகிற நவுன் தான் யாரு, அது காக்காவா கூட இருக்கலாம். காக்காவை கொண்டு போஷிக்கலாம், கழுதையை கொண்டு பேச வைக்கலாம். நவுன், கழுதை என்பது ஒரு நவுனு, காக்கா என்றது ஒரு நவுனு. அடுத்தது இந்த 4 பேர் நாம எல்லாருமே கடவுளை காட்டுகிற நவுன். ஆனா உண்மையிலே கடவுள் எப்படிப்பட்டவராக இருப்பாரு, வேர்பா தான் இருப்பார். அவர் செயல்படுகிறவர். ஃபெய்த்துக்கு உருவம் கிடையாது. அந்த ஃபெய்த் எப்படி உருவம் இல்லாததோ அப்படியே கடவுளும் உருவமாச்சு. அதனால தான் பல நேரங்களில் நாம் கடவுளை எப்படி பார்க்க கத்துக்கணும், வேர்பா பார்க்க கத்துக்கணும். அப்போ இந்த 4 பேர் யாரு அப்படின்னா, கடவுளை வெளிப்படுத்தினவர்கள். கடவுள் டைரக்டா அவரை காப்பாத்திட்டாரா, இல்ல,
4 மனிதர்களுடைய முயற்சி தான் அவரை காப்பாற்றியது. 4 மனிதர்களுடைய விசுவாசம் தான் அவங்கள காப்பாற்று. இந்த ஃபெய்த் தான் லைஃப் சேவிங் ஃபெய்த். இதுதான் வாழ்வை உயிர் காக்கின்ற பற்றுறுதி. அப்போ இன்றைக்கு திருச்சபை 4 பேர், இந்த திருச்சபை எப்படி இருக்கணும்? 4 பேராக இருக்கணும். எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, சுற்றி இருக்கிறான். அவருடைய வாழ்க்கை மீட்கப்படுவதை குறித்து பரிசேயருக்கும் மறைநூல் அறிஞ்சு அக்கறை இல்லை. அவங்களுக்கு ஒரே பிரச்சனை தான், இவர் கடவுளை தூஷிக்கிறார். அவங்களுக்கு இருக்கிற ஃபெய்த் எல்லாம் மனிதரை மீட்பதற்கான ஃபெய்த் இல்லை, சடங்குகளை காப்பதற்கான ஃபெய்த். சர்ச்சு எடுத்துக்கலாமே. இப்போ சர்ச்சு யோசிப்பாங்களா, நீங்கள் சடங்குகளை பாதுகாக்கிற சர்ச்சா அல்லது வாழ்க்கையை மீட்டெடுக்கிற சர்ச்சா? சடங்குகளை பாதுகாக்கிற சர்ச்சா நிறைய சர்ச் இருக்கு. ஒருவேளை நீங்கள் இருக்க மாட்டீங்கன்னு நல்லா தெரியும். ஏன்னா உங்களுடைய திருப்பணிகள் அப்படிப்பட்ட திருப்பணிகள் என்பதை நான் பர்சனலாக அறிஞ்சிருக்கிறேன். அப்போது தொடர்ந்து அதுதான் நல்ல சமாரியன் ஓமையில் நம்ம பார்க்குற செய்தி கூட. எல்லாருக்கும் அவங்க ஒவ்வொரு ஃபெய்த் இருந்துச்சுல்ல, ஒவ்வொரு ஃபெய்த் இருந்தது. முதல்ல திருடன் வந்தான், அவனுக்கு ஒரு ஃபெய்த் இருந்தது. என்ன ஃபெய்த் இருந்துச்சு? திருட்டு பக்தி இருந்துச்சு. என்ன பக்தி இருந்துச்சு? பார்த்த உடனே நல்லா ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஒருத்தர் இந்த உங்களுக்கு சொன்னான்னு தெரில, எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்கு போனாங்க. அப்போ ஒரு பூனையும் போச்சு. எல்லாரும் ஞாபகம்தா? அப்போ சொல்லுங்க பார்க்கலாம். கருவாடு வச்சுச்சா சொல்லிடுவா? இல்லை அந்த அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. ரொம்ப நாள் ஆச்சு அந்த கதை கேட்டு, போட்ட படத்தையே திருப்பி போட்டு பார்க்குற மாதிரி கேட்ட கதையை திருப்பி நீங்கள் கேட்கலான்னு பார்க்குறீங்க. எல்லாம் போனாங்க பரலோக. ஒருவேளை அன்றைக்கி வராதுங்க, யாரும் கேட்டுக்கிட்டோம். பரலோக ராஜ்யத்துக்கு போனாங்க. பூனையும் ஒன்று பரலோக ராஜ்யத்துக்கு போச்சு. அங்கே என்ன க்ரைட்டீரியானா, 2 கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொன்னால் பரலோக ராஜ்யத்துடைய கேட்டு என்ன பண்ணோம்? திறக்கும். அப்போ எல்லாரும் அல்லேலூயா சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அப்போ இந்த பூனையை 2 கைகளை உயர்த்தி என்ன பண்ணிச்சு? அல்லேலூயா அப்படின்னு. உடனே அது அக்கல்லேருந்து 2 கருவாட்டு துண்டு கீழே வந்துச்சு. உடனே அங்கே இருக்கிற தேவதூதர் கேட்டார், திருட்டு பூனை, இவ்வளோ தூரம் பரலோக ராஜ்யத்துடைய கேட்டு வரைக்கும் வந்துட்டு இந்த கருவாட்டு துண்டு எடுத்து வந்து மாட்டினியே. அப்போ அந்த பூனை சொல்லிச்சான், இல்லை ஆண்டவரே, இல்லையா, பரலோக ராஜ்யத்தில் கருவாடு கிடைக்குமோ கிடைக்காதோ, எதனா திருடின்னு போகலாம், ஆண்டவர் எதனா கொடுக்க மாட்டாரா அப்படின்னு எதிர்பார்த்து வர்றது பக்தி. என்ன பக்தி? என்ன பக்தி? ரொம்ப அழகாக சொல்கிறீங்களே, டீசெண்டாக. திருட்டு பக்தி, எத்தனா திருடலான்னு பார்க்குற பக்தி. அதனால தான் ஒரு அழகான இறையில சொல்கிறார், ஆண்டவரே, நீர் எனக்கு பரலோக ராஜ்யத்தை தருவீங்கன்னு சொல்லி நான் உண்மை வழிபட்டால் எனக்கு அந்த பரலோக ராஜ்யத்தை எனக்கு கூட்டு போவாதீங்க. இல்லை நீங்கள் ஒருவேளை என்ன நரகத்தில் தள்ளிடுவீங்களோ அப்படின்னு பயந்து நான் உண்மை வழிபட்டால் நான் அந்த நரகத்திலே என்ன பண்ணிடுங்க? தள்ளிடுங்க. ஆனால் உம்மை உமக்காகவே நான் வழிபட்டால் உம் திருமுகத்தை எனக்கு காட்டுங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போது ஆண்டவரை நாம் எதற்காக வழிபடுறோம் அப்படின்னா, அவர் கடவுளாக இருப்பதற்காகவே அவரை வழிபடுறோம். அப்போது இங்கே நல்ல சமாரியன் ஓமையிலும் அதான், எதனா ஒரு திருடின்னு போகிற ஒரு கூட்டம் அந்த மனிதனை அடித்த இடத்துலேருந்து பறித்து கொண்டு போகிற விசுவாசம் அவங்ககிட்ட இருந்துச்சு. இன்னொரு ஃபெய்த் வருது பின்னாடி. என்ன ஃபெய்த் அப்படின்னா, ஐயோ அவரை தொட்டா தீட்டுங்க அப்படின்னு சொல்லி கோயிலில் போய் மணி அடிக்கிறதும் சர்வீஸ் நடத்துறது தாங்க முக்கியம் அப்படின்னு போன ஒரு கூட்டங்குது. ஐயா 8 மணிக்கெலாம் வந்துடு, அண்ணன் இன்னைக்கு பரபரப்பா, ஐயோ 8 கால் ஆயிடுச்சு அப்படின்னு கீழே இறங்கினார். அப்படி அவர் 8 காலுக்கு இறங்கலைன்னா ஐயா அண்ணன் என்ன பண்ணிடுவீங்க நீங்கள் கீழே? ஏன் அப்படின்னா, நமக்கு என்ன 8 கால் ஆச்சு, மணி ஆச்சா, சர்வீஸ் நடத்தணும், பாட்டு பாடணும், 10:30 மணிக்கு ஆமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடணும், போயிடணும். இதில் எந்த மாற்றம் வந்தாலும் நம்மளால் ஏற்றுக்க முடியாது. அப்படி ஒரு கூட்டம் ஒரு ஃபெய்த் வச்சிருக்குது. கோயிலுக்கு போகிறது தான் கிறிஸ்தவ விசுவாசம் நம்ம நினச்சினுக்கிறோம். கோயிலுக்கு மட்டும்தான் விசுவாசம் நினச்சினுக்கிறோம். ஆனால் கோயிலுக்கு வெளியே தான் விசுவாசம் இருக்குது நமக்கு தெரில. இந்த 2 விசுவாசம். அவங்க விசுவாசம் என்னன்னா குருட்டு பக்தி. அவங்களுக்கு இருந்தது என்னது? குருட்டு பக்தி. 3வது ஒரு விசுவாசம் இருந்துச்சுல, சமாரியன் வந்து அவருடைய காயங்களுக்கு அவர் ஐயோ செத்து போகிற மனுஷன் உயிரை காப்பாற்றணும்னு நினைச்சார் பற்றி, அதான் லைஃப் சேவிங் ஃபெய்த். இன்னைக்கு அதுதான் திருச்சபை கிட்ட இருக்கணும். அதுதான் இந்த 4 பேர்கிட்ட இருந்துச்சு. அவங்க வாலண்டியராக வந்து அந்த மனிதனை இறக்கி அவரை நலப்படுத்தி அவர் வாழ்க்கையை மீட்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முயற்சி எடுத்தார்கள். ஒருவேளை இன்றைக்கு திருச்சபை மிகப்பெரிய அறைக்கூவலை இந்த திருமொழி நமக்கு வைக்கிறது. நீங்களும் நானும் ஒருவேளை இன்றைக்கு எங்கெல்லாம் யாருக்கெல்லாம் வாழ்வு இழக்கப்படுகிறதோ, உயிர் மீட்கப்படுகிறதோ, அங்கெல்லாம் திருச்சபை துணை நிற்கணும். அங்கெல்லாம் திருச்சபை துணை நிற்கணும். எப்படி வரும்? ஜெபம் பண்ணுறதில் இல்லை, ஜபத்தோடு இணைந்து என்ன பண்ணுங்க, செயல் வடிவத்தில் அதை காட்டுவதற்கு நாம் துணிவோடு இருக்க வேண்டும். மானிட மகன் எப்படி எல்லாருடைய சார்பாளராக நின்று நமக்கு மன்னிப்பு வழங்குகிறாரோ, அப்படியே நாமும் கூட மற்ற மனிதர்கள் சார்பில் நின்று வாழ்வை மீட்டெடுப்பதற்கு நாம்
அழைக்கப்படுகிறோம். யாருடைய வாழ்வுதானே என்று சொல்லி கடந்து செல்வதற்கான திருச்சபை இது அல்ல. மாறாக கூரையை பிரித்தாவது உள்ளே, கூரையை பிரித்தினோடனே நீங்கள் எல்லாம் கூரையை பிரிச்சுட்டு உட்காந்துக்கிறீங்க. கான்டெக்ஸ்டாக பேசினுங்கிறப்போ சீக்கிரமாக கூரை என்ன பண்ணுங்க, ஒருவேளை அந்த கூரை யாரும் நலப்படுத்துறதுக்கு இறங்கியிருந்தா பரவாயில்ல. தொடர்ந்து அந்த கூரையை நீங்கள் அமக்கிற பொழுது நிறைய பேர் இந்த திருச்சபையில் நலம் பெற வேண்டும், வாழ்வு பெற வேண்டும், உயிர் மீட்படைய வேண்டும் என்று சொல்லி இந்த திருச்சபை கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று சொல்லி அன்போடு நான் வாழ்த்துகிறேன். ஃபெய்த் என்பது அது செயல்பாடு. ஃபெய்த் என்பதற்கு உருவம் இல்லை. அது யார்? ஃபெய்த் என்பது யாராக இருக்குது? கடவுளாக இருக்கிறது. அந்த கடவுள் பல நேரங்களில் வினை சொல்லாக இருக்கிறார். நீங்களும் நான் தான் கடவுளுடைய உருவத்தை காட்டுகிற நவுனாக இருக்கின்றோம். நம் வழியாகத்தான் கடவுள் எல்லோருடைய வாழ்க்கையும் மீட்டெடுக்கின்றார். நீங்கள் வாழ்க்கையை மீட்டெடுங்கள். நீங்கள் எல்லாருக்கும் ஹெல்மெட்டாக இருக்கணும்னு உங்களை நான் அன்போடு வாழ்த்துறேன். நீங்கள் எல்லாருக்கும் இன்சூரன்ஸாக இருக்கணும்னு நான் அன்போடு வாழ்த்துகிறேன். எல்லா நிலைகளிலும் நீங்கள் எல்லோரையும் மீட்டெடுத்து வாழ்வழித்து இருக்கின்ற திருச்சபையாய் கடவுள் உங்களை பயன்படுத்துவாராக. மீண்டுமாக அன்புக்குரிய அண்ணனுக்கும் அக்கா அவர்களுக்கும் திருச்சபை பொறுப்பாளர்களுக்கும் அன்பான தம்பி ஆண்ட்ரூக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடவுள் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீ